ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய சித்திரை தேர் திருநாள் விழா. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் புறப்பாடு கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ ராமானுஜர் அவதார உற்சவம். யாழி வாகனத்தில் வீதி உலா கண்ட உடையவர். வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயில் பிரம்மோற்சவம். புஷ்ப பல்லக்கில் காட்சி கொடுத்த ஸ்ரீ சீதாராமர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆலயங்களில் சித்திரை மாத அமாவாசை பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் விருப்பன் திருநாள் எனும் சித்திரை தேர் திருநாள் விழாவின் 7ஆம் நாளன்று மாலை உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் உபயநாச்சியார்களுடன் நெல் அளவு கண்டருளினார். முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை வெள்ளி திருச்சி விகையில் எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி காசு மாலை நவரத்ன பதக்க ஆபரணங்களுடன் திருமார்பில் விமான பதக்கமும் வைத்து காதணிகள் பூட்டி இரத்தின வளைய கிரீடம் சூட்டி அபயம் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். உபய நாச்சியார்களும் பட்டாடையுடன் மலர் மாலையும் நீள்முடி கிரீடங்களும் அணிந்து அருள்பாலித்தனர். உற்சவர்களை மூலஸ்தானத்திலிருந்து சுமந்து வந்து ஆரியவட்டாள் வாசலை கடந்து பிரகாரங்கள் வழியாக அழைத்து வந்தனர். திருக்கொட்டாரத்தில் இருக்கும் நெல் அளவை மண்டபத்திற்கு உற்சவர்களை எழுந்தருளச் செய்தனர். அங்கு தெய்வங்கள் நெல் அளவை கண்டருளினர். பிறகு சித்திரை வீதிகளில் உற்சவ மூர்த்திகளின் புறப்பாடு துவங்கியது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கோபுர பந்தலின் கீழே தெய்வங்களை நிறுத்தி தீப்பந்த ஒளியில் உலாவரச் செய்தனர். வீதிவலம் முடிந்து மீண்டும் கோயிலை அடைந்த உற்சவ மூர்த்திக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ ராமானுஜர் அவதார உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ பாஷ்யக்காரர் யாழி வாகனத்தில் திருவீதி உலா வந்து அருள்பாலித்தார். மாட வீதியில் யாழி வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ ராமானுஜரை எழுந்தருளச் செய்து அழைத்து வந்தனர். உடையவருக்கு முத்து வளைய கிரீடம் சூட்டி பலவித ஆபரணங்களுடன் பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மாட வீதிகள் வழியாக உலா வந்த எம்பெருமானாரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்து வழிபட்டனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல வேத கோஷ்டியினர் ஸ்ரீ பாஷ்யக்காரரை வேதம் ஓதியபடி பின்தொடர்ந்தனர். பிறகு கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்து உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் அடுத்த ஆழ்வார்குறிச்சி சிவசைலத்தில் இருக்கும் அருள்மிகு பரம கல்யாணி உடனுரை சிவசைலநாதர் கோயில் பிரம்மோற்சவ தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு நிலையில் இருந்த பிரம்மாண்ட திருத்தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ணத் தோரணங்களுடன் காட்சி கொடுத்த பெரிய தேர் ஆடி அசைந்தபடி உலா வந்தது. பரம கல்யாணி அம்பாள் எழுந்தருளிய சிறிய தேரை பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுத்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான திருவெழுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ பேயாழ்வார் திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. ஆலயத்தில் உள்ள ஆழ்வார் ஆச்சாரியார் மண்டபத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பேயாழ்வாருக்கு தூபத்துடன் கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காண்பித்து நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து சுவாமியின் மாலையும் சடாரியும் எடுத்து வந்து ஆழ்வாருக்கு அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. பிறகு தெய்வ தரிசனம் செய்த பக்தர்களுக்கும் சடாரி சாதித்தனர். மன்னார்குடி அருகே வடுவூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய பிரம்மோற்சவத்தின் நிறைவாக நடைபெற்று வரும் விடையாற்றி திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவர்களுக்கு புஷ்ப பல்லக்கு ஊர்வலம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் உற்சவர்கள் ஸ்ரீ கோதண்டராமரையும் ஸ்ரீ சீதா பிராட்டியையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தீப்பந்த ஒளியில் உற்சவ மூர்த்திகள் அழகாக காட்சி தர பிரபந்த பாராயணம் நடைபெற்றது. தொடர்ந்து புஷ்ப பல்லக்கு ஊர்வலம் துவங்கியது. பச்சைக்கரை வைத்த வெண்பட்டு கட்டி பலவித ஆபரணங்களுடன் கையில் கோதண்டமும் அஸ்திரமும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ சீதா பிராட்டியும் சிகப்பு கரை வைத்த வெண்ணிறப்பட்டு சேலை கட்டிக்கொண்டு பல்வேறு ஆபரணங்களுடன் அழகாக காட்சி கொடுத்து அருளினார். வீதி உலா முடித்து மீண்டும் கோயிலை அடைந்த தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கும்பதீபம் காண்பித்தனர். திரளான பக்தர்கள் ஸ்ரீ சீதாராமரை பக்தி பரவசத்துடன் சேவித்தனர்.
திருச்சி உறையூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு வெக்காளியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் அருள்மிகு வெக்காளியம்மனை திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்தனர். பச்சை பட்டுடுத்திக் கொண்டு தங்க கவசங்களுடன் பலவித ஆபரணங்களும் கிளிமாலையும் மலர் மாலைகளும் சூடிக்கொண்டு அம்பாள் அழகாக அருள்பாலித்தார். இதனிடையே ஏராளமான பக்தர்கள் முளைப்பாரிகள், தீர்த்த குடங்கள், பால் குடங்கள் ஆகியவற்றை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோயிலில் அம்மனுக்கு சமர்ப்பித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோட்டம் துவங்கியது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ணமயமாக காட்சி கொடுத்த திருத்தேரில் இருந்தபடி அருள்மிகு வெக்காளியம்மன் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். ஏராளமானோர் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் அம்பிகையை தரிசித்தனர். சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் திருக்கோயிலில் உற்சவர்களுக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை ஊஞ்சல் மீது எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவை நடத்தப்பட்டது. பிறகு தெய்வங்களுக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் கேடயத்தில் நிறுத்தி வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். கொடிமரம் அருகே தெய்வங்களுக்கு வையாளி சேவை நடத்தி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். பின்னர் ஸ்ரீ பாதம் தாங்கிகளுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. நீலப்பட்டுடுத்திக் கொண்டு திருமார்பில் நீலநாயக்க பதக்கமும் அணிந்து சுவாமியும் வண்ணப்பட்டாடைகளுடன் தாயார்களும் அழகாக காட்சி தர திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். நிறைவாக பிரபந்த பாராயணம் செய்த அத்தியாபக கோஷ்டியினருக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி மரியாதை செய்தனர். திரளான பக்தர்கள் உற்சவர்களை பக்தி பரவசத்துடன் தரிசித்து அருள் பெற்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு தெய்வங்களுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயிலில் வசந்த நவராத்திரி மற்றும் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு வண்ண மலர்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே ஊஞ்சல் மீது உற்சவர் அம்மனை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பச்சை பட்டுடுத்திக் கொண்டு காசு மாலை, கற்கள் பதித்த ஹாரங்களுடன் பதக்கங்களும், காலில் கொலுசு, தண்டை, சதங்கை ஆகியவற்றை பூட்டிக் கொண்டும் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களும் கொண்டையும் கொண்டு ஊஞ்சலாடியபடி அம்பிகை அழகாக திருக்காட்சி தந்தருளினார். சூலம் ஏந்திய தேவியாக ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்காட்சி தந்தருள ஏராளமானோர் தரிசனம் செய்து அருள் பெற்றனர். விழாவின் ஒரு பகுதியாக பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. திருச்சியில் உள்ள ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோயிலில் கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து சுதர்சன ஹோமத்தை வளர்த்தனர். பல்வேறு மூலிகைப் பொருட்கள், நெய் ஆகியவற்றை சேர்ப்பித்து மந்திரங்கள் ஓதியபடி பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சகஸ்ர பாராயணம் நடைபெற்றது. பிறகு வெள்ளிக்கவச அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவர் ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கும் அருகே எழுந்தருளியிருந்த உற்சவ மூர்த்திக்கும் தீபம் சமர்ப்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலில் மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது ஸ்ரீ விநாயக பெருமானையும் உற்சவர் அம்பாளையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். வெண்பட்டுடுத்திக் கொண்டு பரிவட்டத்துடன் மாலையும் அணிந்தபடி விநாயகரும் சர்வாபரணங்களுடன் உற்சவர் அம்பாளும் திருக்காட்சி தந்தனர். ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பிறகு கோயில் வளாகத்தில் மாவிளக்கு, எலுமிச்சை மற்றும் அகலில் தீபங்கள் ஏற்றி வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் புகழ்பெற்ற அருள்மிகு மகாமாரியம்மன் கோயிலில் மூலவருக்கு சந்தனக்காப்பு சாற்றி அன்னத்தால் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்து அருளும் தேவிக்கு தேங்காய் பழம் நிவேதித்து மகா கற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டது. தொடர்ந்து மூலவர் சன்னதி முன்பு நடப்பட்டுள்ள முக்கோண கம்பத்திற்கும் தூப தீபம் காண்பித்தனர். ஆலய வளாகத்தில் நாக அம்மனாக உற்சவரை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு மகாமாரியம்மனை தரிசிக்க அவர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயருக்கு அமாவாசையை முன்னிட்டு பலவித திரவியங்களாலும் கலச நீராலும் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ ராமதூதனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி துளசி மாலை, வெற்றிலை மாலை அணிவித்து ஏலக்காய் கொண்டு விசேஷமாக அலங்கரித்தனர்.
அழகாக காட்சி கொடுத்த அஞ்சனை மைந்தனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டது. திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் மூலவருக்கு சந்தனக்காப்பு சாற்றி கற்கள் பதித்த திருநாமத்துடன் காதணிகளும் கிரீடங்களும் அணிவித்து மலர் மாலைகள் துளசி மாலைகள் சாற்றி வெற்றிலை மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி அருள்பாலித்த வாயுபுத்திரனுக்கு நாமார்ச்சனையுடன் தீபாரத்தி காட்டப்பட்டது. கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு விஸ்வகர்மா சித்தி விநாயகர் கோயில் கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ காயத்ரி தேவிக்கு மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேகப் பொடி, பால், தயிர், தேன், குங்குமக் கரைசல், சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு தேவிக்கு புதுப்பட்டு சேலை கட்டி மஞ்சள் குங்குமமிட்டு மலர் மாலைகளும் மல்லிகை சரத்துடன் கதம்பமும் சாற்றி அலங்கரித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து ஸ்ரீ காயத்ரி தேவிக்கு பஞ்சகற்பூர ஆரத்தியும் தீபமும் காண்பித்தனர். தருமபுரி மாவட்டம் ஆத்துமேடு பகுதியில் உள்ள அருள்மிகு சர்வாங்க சுந்தரி உடனுரை நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலில் தனி சன்னதியில் அருளும் அம்பிகைக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக காட்சி தந்த ஸ்ரீ சர்வாங்க சுந்தரிக்கு தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புகழ்பெற்ற கடைத்தெரு அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ சீதளாதேவி அம்மனுக்கும் உற்சவருக்கும் பலவித திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனிடையே கலச பிரதிஷ்டையுடன் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. பிறகு கலசங்களுக்கு தூபம் காட்டி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து பஞ்சதீபாரத்தி சமர்ப்பித்ததும் மங்கள வாத்தியங்களுடன் பிரதான கலசத்தை சுமந்தபடி கோயிலை சுற்றி வந்தனர். பிறகு அருள்மிகு சீதளா தேவி அம்மனுக்கு கலசாபிஷேகமும் நடைபெற்றது. இதையடுத்து அம்பிகைக்கு பச்சை பட்டுடுத்தி மலர் மாலைகள் சாற்றி அலங்கரித்து கோபுர தீபம் மற்றும் பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். திரளான பக்தர்கள் அபிஷேக சேவையில் பங்கேற்று பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். சேலத்தில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பலவித பழமாலைகள் அணிவித்து கிரீடத்துடன் ஹாரங்கள் சூட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். காவி ஆடை அணிந்து உற்சவ மூர்த்தியும் அருகே நின்றிருக்க அஞ்சனை மைந்தனுக்கு நாமார்ச்சனையுடன் தீபம் காட்டப்பட்டது. எம்பெருமானை நித்தமும் கைக்குப்பி தொழுதபடி அருளும் ஸ்ரீ ராமதூதன் விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் விஸ்வநாதபுரத்தில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஸ்ரீ வீரன் அருள்மிகு பேச்சாயி அம்மன் கோயில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோயிலில் முகப்பு கோபுரம் அமைத்து ஆலய வளாகத்தில் தெய்வ சுதை சிற்பங்களையும் அமைத்திருந்தனர். மூலவர் அருள்மிகு முத்துமாரியம்மன் 5 தலை நாகம் குடைப்பிடிக்க அமர்ந்து அருள்பாலித்தார். கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்களை ஓதியபடி பல்வேறு குண்டங்களில் யாகங்களை வளர்த்தனர். பிறகு கடங்கள் புறப்பாடு நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்தபடி வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து கலச நீர் ஊற்றி கற்பூரம் காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் தூத்துக்குடி மாவட்டம் தென் திருப்பறையில் அமைந்துள்ளதுமான ஸ்ரீ மகர நெடுங்குழைக்காதர் கோயில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ நிகரில் முகில்வண்ணனை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். சுவாமிக்கு வண்ணப்பட்டாடை கட்டி இரத்தன கிரீடம் சூட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தேரடியை அடைந்ததும் வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவரை எழுந்தருளச் செய்தனர். அபயம் காட்டியபடி சர்வாபரணங்கள் அணிந்து தேரில் காட்சி கொடுத்த சுவாமிக்கு கற்பூரம் காண்பித்தனர். பிறகு பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் கோபாலா கோவிந்தா என பக்தி முழக்கம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 2 குதிரைகள் பூட்டப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேர் ஆடியசைந்தபடி ஊரை சுற்றி வலம் வர தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. தேனி அல்லிநகரம் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பகவதி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அருள்மிகு பகவதி அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி தங்கக் கவசத்துடன் கிரீடம் அணிவித்து சிகப்பு பட்டுடுத்தி மலர் மாலைகளுடன் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். கொடிமரம் முன்பு சிம்ம உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து பூஜைகள் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க செப்பு கவசம் வேயப்பட்ட கொடிமரத்தில் சிம்ம பட்டம் ஏற்றப்பட்டது.
பிறகு மூலவர் அம்பாளுக்கு தூபத்துடன் ஆரத்திகள் காட்டப்பட்டன. மதுரை வில்லாபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு மதுர விநாயகர் கோயிலில் நூதன மூர்த்திகள் பிரதிஷ்டாபன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல்வேறு குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களுடன் யாகங்கள் வளர்த்து கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கடங்கள் புறப்பாடு நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்தபடி வந்து கோயிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர், அருள்மிகு மீனாட்சி அம்பாள், ஸ்ரீ சபரி ஐயப்பன் நவகிரகங்கள் ஆகியோருக்கு கலசாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மூலவர் அருள்மிகு மதுர விநாயகருக்கும் கலச நீரை ஊற்றி பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் நடத்தப்பட்டது. பிறகு வெண்பட்டு கட்டி மலர் மாலைகளுடன் அருகம்புல் மாலையும் சாற்றி கணநாதனை விசேஷமாக அலங்கரித்தனர். கோயிலில் வீற்றிருக்கும் தெய்வங்களுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்தனர். இதையடுத்து ஸ்ரீ மதுர விநாயகருக்கு பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் ஏக தீபம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். விருதுநகர் பகுதியில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலில் தனி சன்னதி கொண்டருளும் ஸ்ரீ பிரித்தியங்கிரா தேவிக்கு அமாவாசையை முன்னிட்டு ஹோமம் வளர்த்து அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் கலச பிரதிஷ்டை செய்து கற்பூரம் காண்பித்ததும் மகாகுண்டத்தில் அக்னி வார்த்து யாக பூஜையை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் மூலிகை பொருட்கள், வரமிளகாய் ஆகியவற்றை இட்டு ஸ்ரீ பிரித்தியங்கரா யாகத்தை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதனிடையே அருள்மிகு பிரித்தியங்கரா தேவிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியரிக்கப்பட்ட கலச நீரும் ஊற்றப்பட்டது. கோவிலில் தனி சன்னதி கொண்டு சிம்ம வாகினியாக அமர்ந்து அருளும் ஸ்ரீ பிரித்தியங்கிரா தேவிக்கு புதுப்பட்டு சேலை கட்டி மஞ்சள் குங்குமமிட்டு மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலையும் சாற்று மாங்கல்ய பூஜை நடத்தினர். வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்களுடன் ஸ்ரீ சீதா தேவிக்கு மாங்கல்ய தாரணம் செய்து ஆரத்திகள் காண்பித்தனர். தொடர்ந்து வாரணமாயிரம் நடத்தி கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ சீதாராமருக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். நிறைவாக உற்சவர்களை கேடயத்திலும் அன்ன வாகனத்திலும் எழுந்தருளச் செய்து வையாளி சேவை நடத்தினர். திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு உச்சி மகாகாளியம்மன் கோயிலில் திருவிழாவை முன்னிட்டு கரக ஊர்வலம், அதைத் தொடர்ந்து பக்தர்கள் மாவிளக்கு ஏற்றி வழிபடும் வைபவமும் நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயில் வளாகத்தை வண்ண மின்விளக்குகளாலும் பச்சை தோரணங்களாலும் அலங்கரித்திருந்தனர். மூலவர் அம்மனுக்கு பச்சை சாற்றி சிகப்பு கரை வைத்த மஞ்சள் பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் தங்க கவசங்களும் தீஞ்சுவாலை கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் பிரபை நிறுத்தி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். திருக்கரத்தில் சூலத்துடனும் குங்குமமும் ஏந்தியபடி அம்பிகை காட்சி தர பக்தர்கள் தேங்காய் பழத்துடன் மாவிளக்குகளை ஏற்றி வைத்து அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர். இதனிடையே அம்மன் திருமுகம் பதித்த பூங்கரகத்தை ஊர்வலமாக சுமந்து வந்தனர். கோயிலை அடைந்ததும் அம்மனின் பூங்கரகம் மூலஸ்தானத்தில் வைத்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து பக்தர்கள் மாவிளக்கு ஏற்றி அருள்மிகு உச்சிகாளியம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள கடைத்தெரு மாரியம்மன் கோயில் மூலவருக்கும் உற்சவருக்கும் விசேஷ அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடைபெற்றன. கோயில் வளாகத்தில் அன்னப்பட்சி வாகனத்தின் மீது உற்சவர் அம்மனை நீலப்பட்டுடுத்தி ஆபரணங்களுடன் முத்துக்கிரீடம் அணிவித்து கையில் சூலம் தந்து அலங்காரம் செய்து அமர்த்தியிருந்தனர். வெள்ளிக்கவச அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவர் அருள்மிகு மாரியம்மனுக்கு கோபுர தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சதீப ஆரத்தி காண்பித்தனர். அன்னப்பறவை மீது அமர்ந்து அருளிய உற்சவர் அம்பாளுக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. பக்தர்கள் அம்மனை தரிசித்ததும் பூங்கரகம் காவல் தெய்வம் முன்னே செல்ல உற்சவர் மாரியம்மனை சுமந்து வந்தனர். நுழைவு வாயில் ஆராதனையுடன் அம்பிகையை கோயிலின் வெளியே அழைத்து வந்து வாகனத்தில் அமர்த்தியதும் வீதி உலா துவங்கியது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய சித்திரை தேர் திருநாள் விழா. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் புறப்பாடு கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ ராமானுஜர் அவதார உற்சவம். யாழி வாகனத்தில் வீதி உலா கண்ட உடையவர். வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயில் பிரம்மோற்சவம். புஷ்ப பல்லக்கில் காட்சி கொடுத்த ஸ்ரீ சீதாராமர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆலயங்களில் சித்திரை மாத அமாவாசை பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।